நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் அன்பேக்கிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி 4 வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ 4 வேல்யூ ஓகேவா, ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டா தப்பு இல்லை அசைன் பண்ணிட்டேன். ஸோ அன்பேக் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா 4 வேல்யூம் தனித்தனியாக அன்பேக் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஏ தனியாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், பிரிண்ட் பி, பிரிண்ட் சி, பிரிண்ட் ஏ. அப்போ என்ன ஆகும்னா இந்த வேரியபிளுக்கு இந்த டேட்டான்றது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிடும். ஆனால் எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை டேட்டா மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்கேஸ் 6ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா டூ மெனி வேல்யூஸ் இஸ் அன்பேக். ஓகேவா, 4 வேல்யூக்கு 4 வேரியபிள் செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக போனீங்கன்னா நிறைய வேல்யூ செட் பண்ணுறீங்க, நிறைய வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, ஸோ மெனி வேரியபிள் அன்பேக் அப்படின்ற மாதிரி காட்டும். ஓகேவா, ஸோ எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை வேரியபிளை பேக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஐடி ஏ பிளஸ் பி வேணும்னா ஏ பிளஸ் பி பாஸ் பண்ணிக்கலாம், சி பிளஸ் டி வேணும்னா சி பிளஸ் டி பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, தனித்தனியாக டேட்டா ஒரே வேரியபிளாக செட் பண்ணிட்டு தனித்தனியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் சொல்லுவாங்க. அது சின்ன டாபிக் தான். இது வந்து லிஸ்ட்லயும் பண்ணலாம். வேற எது பார்த்தோம்?
பிரிண்ட் ஏன்னு கேட்டோம்னா அதே ப்ராசஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே இருக்கு. பேக்கிங் அன்பேக்கிங் வந்து எல்லா டேட்டாலையும் அன்பேக் பண்ணும். ஒதுக்கி லிஸ்ட்டு டப்புள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செட்டு லிஸ்ட் முடிச்சுட்டு அதில் எப்படி அன்பேக் பண்ணுறதுன்னு ஓகே ஓகே. அடுத்தது என்னன்னா செட்டு. ஓகே, செட்டை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் டேட்டா டைப். ஸோ ஆர்டர் கிடையாது, அன்ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்ஆர்டர் டேட்டா டைப். அதுக்குன்னு ஒரு ஆர்டர் மேக் பண்ணாது. ஓகேவா? ஸோ அன்ஆர்டரில் டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணும். ரெண்டாவது என்னன்னா செட்டில் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கோடாகவே போட்டது. அன்ஆர்டர் செட்டு ஹலோ ஒரு வெல்கம் வெல்கம் ஃபோர் ஹலோ. நான் திருப்பி ரன் பண்ணேன். வெல்கம் ஹலோ ஃபோர். ஸோ அன்ஆர்டரில் டேட்டா எக்ஸிக்யூட் ஆகுதா என்ன சொல்லுவாங்கன்னா அன்ஆர்டர் டேட்டா டைப் அப்படின்னு. ஓகே, இன்னொன்று என்ன இருக்கு? செட்டை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா எம்டி கேர்லெஸ் கேர்லி பிரேசஸ். இப்போ நான் இதை இப்படி கேட்டேன்னு வச்சுங்க, பிரிண்ட்டு டைப் ஆஃப் டிக்ஷனரின்னு வரும். ஓகேவா? ஸோ வெறும் எஸ்ஸை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணேன்னா டிக்ஷனரின்னு வரும். ஸோ எப்போ வந்து செட்டுன்னு வரும்னா உள்ள வந்து சிங்கிள் டைப் ஆஃப் வேல்யூ கொடுக்கும்போது தான். இப்போ வந்து செட்டு இப்போ டைப் பண்ணீங்கன்னா வெறும் செட்டுன்னு மட்டும் வரும். அப்போ செட்டில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு கேர்லி பேசிஸ் போட்டால் எனக்கு என்ன ஃபஸ்ட்டு டேட்டா டைப் காட்டுனா டிக்ட்டுன்னு தான் காட்டும். எப்போ செட்டுன்னு காட்டுனா நான் எப்போ வந்து உள்ள டேட்டா ஆர்டர் பண்ணுறேனோ அப்போ தான் செட்டுன்னு காட்டும். இப்போ வந்து செட்டு வந்து டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணாது. ஓகேவா? 3 டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா 2 டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ செட்டு வந்து டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணாது. ம்.
அன்ஆசிபிள் டைப் செட்டு செட்டுக்குள்ள செட்டே அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஒரு செட்டுக்குள்ள இன்னொரு செட்டே அலோவ் பண்ணாது. ஒரு செட்டுக்குள்ள டிக்ஷனரி அலோவ் பண்ண மாட்டோம். ஒரு செட்டுக்குள்ள இன்னொரு செட்டு கேர்லி பேசஸையும் அலோவ் பண்ணாது. ஓகேவா? டிக்ஷனரியும் அலோவ் பண்ணாது. என்னால வந்து செட்டும் கொடுக்க முடியல. அப்ப லிஸ்ட் எல்லாம் கொடுக்கலாமா? லிஸ்ட்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ டப்பிள் ஸோ என்னால என்னன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ள வந்து நார்மலா ஒரு லிஸ்ட் கொடுத்தோம்னா அதுக்குள்ள என்னால என்ன கொடுக்க முடியும்னா வெறும் டப்பிள் இம்யூட்டபிள் டேட்டா டைப் தான் கொடுக்க முடியும். அப்போ லிஸ்ட் செட்டு வந்து இம்யூட்டபிள் மியூட்டபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா செட் இம்யூட்டபிள் தான். ஒன்லி இம்யூட்டபிள் டேட்டா டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா டப்பிள் மட்டும்தான். ஓகேவா? ஸோ செட்டு இம்யூட்டபிள் டேட்டா மியூட்டபிலிட்டின்னா நான் சொன்னேன். ஸோ ரன் டைம்ல என்னால் வந்து டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் செய்ய முடியும்னு சொன்னதுனால அது மியூட்டபிலிட்டி. இம்யூட்டபிலிட்டினா அதனால என்ன ஆகும்னா டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இப்போ செட்டுக்குள்ளே என்னால் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ வேணும்னு வச்சுக்கோங்க. செட் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். அதாவது இது மாதிரி அசைன் பண்ற ஐட்டம் வந்து செட் ஆப்ஜெக்ட் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா இதுல இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி டேட்டாவை ஆட் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து தனித்தனியா செட்டுக்கான விஷயம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கோடா போட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வரும். ஓகேவா? இதெல்லாம் தியரிஸ். ஸோ அன்ஆர்டர் டேட்டா டைப் அன்ஆர்டர் டேட்டா டைப். ஸோ வெறும் லிஸ்ட் கொடுத்தனா எனக்கு வந்து வெறும் கேர்லி பேசஸ் கொடுத்தா தான் இது பண்ண முடியும். செட்டை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? எஸ் ரெண்டு கேர்லி பேசஸ் அதுக்குள்ள சம் வேல்யூ சிங்கிள் டைப் ஆஃப் வேல்யூ இது டைப் பண்ணா செட்டா கன்வெர்ட் ஆயிரும். டைப் காஸ்டிங்க்கு செட்டுன்னு யூஸ் பண்ணும். ஸோ லிஸ்ட்டை செட்டா மாற்றோம்னா லிஸ்ட் ஈக்குவல் டு செட்டா மாற்றத்துக்கு செட்டு கீவேர்டுன்றது யூஸ் பண்ணும். ஸோ டப்பிள் லிஸ்டா மாற்றத்துக்கு எப்படி டப்பிள் லிஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்றோம்னா செட்டா மாற்ற செட்டுன்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணும். இது டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. இம்யூட்டபிளான்னு கேட்டால் இம்யூட்டபிள் கிடையாது. இம்யூட்டபிலிட்டி தான். ஏன்னா நான் வந்து மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை ஆட் பண்ணிக்க முடியும். செட்டுக்குள்ள செட்டையும் எடுத்துக்காது, லிஸ்ட்டையும் எடுத்துக்காது, வேற என்ன எடுத்துக்காது, டிக்ஷனரியும் எடுத்துக்காது. அதாவது செட்டுக்குள்ள எந்த டேட்டா டைப்பும் இன்செர்ட் பண்ண முடியாது. ஒன்லி என்னால் வந்து இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டப்பிள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்.
ஓகேவா? இது ஹாஷ் டைப். ஸோ ஹாஷ் மேப் அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த கீஸ் அண்ட் வேல்யூஸ்லாம் செட் பண்ணுவாங்க. ஸோ ஹாஷ் அண்ட் மேப் அல்காரிதம் யூஸ் பண்ணும்போது அதுக்கேத்த மாரி டேட்டா செட் ஆகறதுனால, இது அன்ஆர்டர் டேட்டா டைப்ல ஒர்க் ஆகும். ஸோ கீஸ் அண்ட் வேல்யூஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா, இதுக்கு வந்து கிடையாது. இப்போ ஈக்குவல் டு பிரிண்ட் ஆஃப் 0 செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள். ஸோ நீ குடுக்குற இது செட் ஆப்ஜெக்ட்டுக்கு கிடையாது அப்படின்ற மாரி சொல்லு. ஸோ மெத்தட்ஸ் பார்ப்போம். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ என்னால என்னன்னா, ஒரு 5ன்ற டேட்டா குடுத்து 4ன்ற டேட்டாவ என்னால ஆட் பண்ண முடியும். ஸோ 4ன்றது ஆல்ரெடி இருக்கு. ஸோ டூப்ளிகேட் ரிமூவ் ஆயிரும். 22ன்ற டேட்டா வந்து செட்ல ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டேட்டா குடுத்து 22ன்னா செட்டுக்குள்ள ஆட் ஆகும். டுவெண்ட்டி டூ இந்த டேட்டா கொடுத்தா அந்த செட்டுக்குள்ள ஆட் ஆகும். நான் திருப்பியும் வந்து 44ன்னு மாற்றணும். ஓகேவா? 44ன்ற டேட்டா ஆட் ஆகும். இதே நான் செட்டா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. செட் வந்து எக்ஸாக்டா என்னன்னா ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். செட் டாட் ஆட்ல என்னன்னா ஒரே ஒரு டேட்டா கொடுத்தோன்னா எனக்கு என்னன்னா அந்த டேட்டா போய் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ செட்டுக்குள்ள நான் டேட்டாவை ஆட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணா எஸ் டாட் ஆட்ன்னு கொடுத்து அந்த டேட்டாவை நான் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா என்ன ஆகும்னா செட்டுக்குள்ள ஆட் பண்ற மாதிரி. எப்படி அப்பன்லாம் யூஸ் பண்ணுவோமோ ஸோ அது மாதிரி. அப்டேட் இருக்கு. ஓகே. ஸோ ஆடுக்கும் அப்டேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ ஆட்ல வந்து என்னால என்ன பண்ண முடியும்னா ஒரே ஒரு டேட்டாவை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா டப்புலா வந்து எல்லா டேட்டாவும் உள்ள பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆட் பண்றது சிங்கிள் டேட்டா ஆர்குமெண்ட் தான் ஆட் பண்ண முடியும். இதுவே அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டேட்டா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து
3ன்னு போட்டேன்னு வச்சுக்கோ. அப்டேட்ல எரர் வரும். இன்ட் அப்டேட் இஸ் நாட் ஐட்ரபிள். ஓகேவா? இதுக்குள்ள அப்டேட்குள்ள என்ன இருக்குன்னா ஐட்ரபிளா இருக்கும். ஸோ அப்டேட் மெத்தட் என்ன ஆகும்னா ஐட்ரபிள் அப்டேட்டா ஒர்க் ஆகும். அப்ப அந்த சமயத்துல நான் செட் ஆஃப் டேட்டா தான் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஒரு லிஸ்ட் பாஸ் பண்ணலாம். 2 3 5 6 செட் வேற டூப்ளிகேட் அலோவ் பண்ணு. ம். ஸோ இப்போ வந்து நான் அப்டேட் கொடுத்தேன்னா எனக்கு அப்டேட் ஆகும். ஏன்னா உள்ள இருக்க போது ஐட்ரபிள் அப்டேட் தான். ஸோ ஐட்ரபிள் அப்டேட் கொடுக்கும்போது இதுக்குள்ள லிஸ்டா பாஸ் பண்ணா, டப்புலா பாஸ் பண்ணு, செட்டா பாஸ் பண்ணு, டிக்ஷனரி மட்டும் பாஸ் பண்ணா வெறும் கீஸ் மட்டும் உள்ள போய் ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி இது எந்த டேட்டா வேணாலும் கொடுக்கலாம். இந்த செட்டுக்குள்ள ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், ஃப்ளோட் எந்த டேட்டா வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆடுக்கும் அப்டேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஆட்ல வந்து சிங்கிள் டேட்டா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அப்டேட்ல பஞ்ச் ஆஃப் டேட்டா பாஸ் பண்ண முடியும். பஞ்ச் ஆஃப் டேட்டா எப்படி பாஸ் பண்ணலாம்னா ஒரு ஐட்ரபிள் டேட்டாவா பாஸ் பண்ண ஐட்ரபிள், அதாவது ஃபார் லூப்குள்ள ஐட்ரபிள் ஆகுற அப்டேட். ஸோ என்னன்னா ஒரு லிஸ்டா, ஒரு டப்புலா, ஒரு டிக்ஷனரியா, ஒரு ஸ்ட்ரிங்கா எது மாதிரி வேணாலும் பாஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஆஃப் வேல்யூ வந்து இந்த அப்டேட்ல பாஸ் பண்ணிக்கலாம் செட்ல. யூனியன் இன்டர்செக்ஷன். ஸோ யூனியன்னா 2 டேட்டா இருக்கும். H1 H2 equal to 1 2 3 4 5 7 8 9. யூனியன்றது எனக்கு என்ன ஆகும்னா மொத்த டேட்டா வந்து ஆட் பண்ணிடும். லைக் வந்து ஆட் மெத்தட் இருக்குல்ல, ப்ளஸ் மெத்தட் யூஸ் பண்ணா இங்க இருக்கிற டேட்டாவும் அங்க இருக்கிற டேட்டாவும் ஒன்னா செட் ஆட் பண்ணுவோம்ல, லைக் இந்த அப்டேட் மெத்தட் மாதிரி. அப்டேட் மெத்தட்ல என்ன சொல்லுவேன்னா மொத்த டேட்டாவும் இங்க கொடுத்துட்டேன்னா இங்க போய் ஆட் பண்ணுவோம். இதே நான் டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகி 1 2 3 4 5 7 8 9. ஸோ நீங்க இப்படி கொடுத்தாலுமே எனக்கு அப்படிதான் ஆகும். ஸோ S2 யூனியன் ஆஃப் S2 S1 கொடுத்தீங்கன்னா S1 கொடுத்தீங்கன்னா ஸோ அதே இதுதான் 1 2 3 4 5 7 8 9. இதே ப்ராசஸ் தான் வந்து இதே ப்ராசஸ் தான் டேட்டா எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ யூனியன்றது காமன் தான். ஓகேவா? நீங்க யூனியன் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்னா செட்டுக்குள்ள இருக்கிற 2 டேட்டாவும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ செட்டுக்குள்ள வந்து 2 செட்டு குத்துனா யூனியன்றது 2 செட்டு வந்து ஒன்னாயிரும். இங்க பாத்தீங்கன்னா
ஏ யூனியன் ஆஃப் பி. ஏ யூனியன் ஆஃப் பின்னும் போது எனக்கு என்ன ஆகும்னா, ஏல இருக்கிற செட்ல இருக்கிற வேல்யூ வரும். பில இருக்கிற செட். அப்போ ஏ யூனியன்றது 2 செட்டையும் கலர் பண்றது தான். ஸோ 2 செட்டு கலர் ஆகி ஸோ மீதி இருக்கிற அவுட்புட் தான் வரும். ஸோ செட்டு யூனியன் வந்து பாருங்க. இப்போ 3 வேல்யூ பண்றோம்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் வந்து தீவார், ஸ்டோனி, பர்லின், திவாலின். ஸோ இது மாதிரி 3 வேல்யூ குடுத்தா எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா 3, 6, 7, 8. 3, 6, 7. ஸோ ஏதோ ஒண்ணு டூப்ளிகேட் இருக்கணும். இப்ப தொடர்ந்து டூப்ளிகேட் இருக்கு. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும்னா 7 டேட்டா வரும். ஸோ எத்தனை டேட்டா வேணாலும் யூனியன் பண்ணிக்கலாம். டிவாலி யூனியன் டாட் இந்த யூனியனுக்குள்ள எத்தனை டேட்டா குடுத்தாலும், எத்தனை செட் குடுத்தாலுமே எனக்கு யூனியன் ஆயிரும். ஓகேவா? ஸோ எத்தனை வேணாலும் யூனியன் பண்ணிக்கலாம். சரி, இன்டர்செக்ஷன் என்ன பண்றேன்னு பார்ப்போம். அதே செட்டு மாற்ற வேணாம். அது வேற ஒண்ணு. ஓகேவா? 3 செட் இருக்கு. பிரிண்ட் ஸ்டார்ட் டூப்ளிகேட் செட் ரிமூவ் பண்ணணும்.
1245 1245. ஸோ இன்டர்செக்ஷன்ன்றது காமனான டேட்டா, ரெண்டுத்துக்கும் நடுவுல காமனான டேட்டா எடுத்துன்னு வர்றது தான் இன்டர்செக்ஷன். ஓகேவா? 10, 15, 25, 30, 45, 55, 10, 20. ஓகேவா? 10, 20, 30, 40. இப்போ ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் 1 இன்டர்செக்ஷன் ஆஃப் நம்பர் 2 அப்படின்னு இருக்காங்க. அப்போனா எனக்கு நம்பர் 1ஓட இன்டர்செக்ஷன் பார்த்தா 10 இருக்கு, 30 இருக்கு. ஸோ இது நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே போடலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துல வந்து காமனா இருக்கிற எலிமெண்ட் இருக்கிறது எதுக்குன்னா இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. யூனியன்றது மொத்த டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணும். இன்டர்செக்ஷன்றது என்ன பண்ணும்னா எது காமனா இருக்கோ அந்த டேட்டா மொத்தம் எக்ஸிக்யூட் பண்றது இன்டர்செக்ஷன். யூனியன் புரிஞ்சிச்சு, இன்டர்செக்ஷன். அதே மாதிரி இதுல பிளஸ் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகாது, அதுக்கு பதிலா மைனஸ் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ மைனஸ் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். அது எது மாதிரி ஒர்க் ஆகுதுன்றத அப்புறம் சொல்றேன். ஓகேவா? ரெண்டுத்துக்கு காமனா இருக்கிறத விட்டுட்டு அன்காமனா, அதாவது ரெண்டு காமனா இருக்கிற எலிமெண்ட்டை விட்டுட்டு அன்காமனா என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை மட்டும் எடுத்துன்னு வரும். ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகாது. ஸோ அன்சப்போர்ட் ஆப்ரான்ற மாதிரி எரர் வரும். டப்பு லிஸ்ட்ல ஒர்க் ஆகுற மாதிரி இதுல வந்து அடிஷன் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ இதில் தான் இன்னும் வந்து ஒரு 10 மெத்தட் கிட்ட இருக்கும். நாளைக்கு ஃபுல்லாக முடிச்சிருவாங்க மெத்தட் செட்டு. எல்லாத்தையும் இருக்கு. காப்பி கிளியர் அதெல்லாம் சொன்னது தான். பாப் அண்ட் ரிமூவ், சப்செட்டு, சூப்பர் செட்டு, இன்டர்செக்ஷன். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். ஒன்று அடுத்த நாள்லேருந்து ஈஸி தான். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக முடிச்சிடும் செட் மெத்தடு. அடுத்த நாள்லேருந்து டிக்ஷனரி போயிடலாம் மண்டேலேருந்து. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா?